ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே அண்ட் நைட் கிச்சன். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டெலிஷியஸாக, ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பஞ்சாபி ரெசிபி, பைங்கன் பர்ட்டா. இந்த ரெசிப்பியை நம்ம ரோஸ்டட் எக் பிளான்ட் கிரேவின்னு கூட சொல்லலாம். இந்த ரெசிபி பிரிஞ்சால் பிடிச்சவங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த சுவையான ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸே போதும். ஒரு 1.5 கப் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 கப் தக்காளி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் குட்டி குட்டியாக சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா நான் இன்றைக்கி 2 எக் பிளான்ட் எடுத்திருக்கேன். ரெண்டும் ஒரு 300 கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா ஒன்று கூட யூஸ் பண்ணிக்கலாம். இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக் பிளான்ட் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி 5-6 இடத்துல நல்லா ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க நைஃப் வச்சு. இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணோன்னா நமக்கு இதோட ஸ்கின்னை பீல் பண்ணுற ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இதை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு ரிஃபைன்ட் ஆயிலையும் எடுத்துக்கோங்க. ஆயில் எடுத்துகிட்டு நல்லா இதில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே டக்குன்னு ரோஸ்ட் ஆகும். நல்லா ஃபுல்லாக ஆயில் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு ஸ்டிக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வைக்கிறேன். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் இருந்ததுன்னா நம்ம ஃப்ளிப் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணும்னா ப்ராங்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு ஃபோர்சப்ஸ் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இல்லைன்னா ஒரு grill pan கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பைங்கனை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க பர்னர் மேலே. இது நல்லாவே ரோஸ்ட் ஆகணும். ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகி நல்லா அதோட ஸ்கின்ஸ் ஃபுல்லாகவே பர்ன் ஆகணும். அந்த மாதிரி ஆனால் தான் நமக்கு டேஸ்ட் ரொம்பவே கூடும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி அப்பப்போ சுற்றி விட்டுக்கோங்க. இந்த பிரிஞ்சாலை ஸ்மோக்டு பிரிஞ்சால்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஸ்மோக்டு ஃப்ளேவர், இந்த பர்னரில் இருக்க ஃப்ளேமோட ஸ்மோக் அப்படி நம்ம பிரிஞ்சாலில் இறங்கி இதோட டேஸ்ட் நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட பைங்கன் ஹாஃப் குக் ஆகிட்டு நல்லாவே அதோட ஸ்கின் எல்லாமே ஷ்ரிங்க் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு, அப்பப்போ ஒரு நைஃப் வச்சு இல்லைன்னா ஒரு ஃபோக் வச்சு டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக மஷி ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 7 to 10 minutes ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட பைங்கன் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் சூப்பராக குக் ஆகிட்டு நல்லாவே சாஃப்ட் ஆகிட்டு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதுக்கு ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இனி நம்ம இதோட ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹெட் போர்ஷனை கட் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோக்கையும் ஒரு நைஃபையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஹாட்டாக தான் இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக பீல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ஃபுல்லாக ஸ்கின்னை பீல் பண்ணிட்டோம். இந்த மாதிரி 2 பைங்கனுக்கும் ஸ்கின்னை பீல் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு நைஃப் வச்சு இர்ரெகுலராக நல்லா இதை கட் பண்ணிக்கோங்க. நல்லாவே இதை நல்லா மஷி ஆக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்பவே டெலிஷியஸாக வரும் நம்மளோட பைங்கன் பர்த்தா. ஸோ இர்ரெகுலராக இந்த மாதிரி அங்கே இங்கன்னு நல்லா கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டி இல்லைன்னா ஒரு பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு 2 minutes இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளோட பிரிஞ்சால்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் சின்ன ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கலரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 5 minutes இதை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இனி தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம்.
நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர், அப்புறமா ஒரு பிஞ்ச் டர்மரிக். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் சாட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் சாட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும். இனி 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆனியனும் டொமேட்டோவும் நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகணும். பாருங்கள், இப்போ நம்மளோட டொமேட்டோஸ் நல்லாவே ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி ஆகிட்டு இதை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம மஷ் பண்ணி வச்சுருக்க ரெடி பண்ணி வச்சுருக்க நம்மளோட பிரிஞ்சால்ஸ் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணிவிட்டு ஃபைனலி கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யம்மியான டெலிஷியஸான ரோஸ்டட் எக் பிளான்ட் கிரேவி பைங்கன் பர்த்தா இதோ ரெடி ஆகிட்டு. இந்த பைங்கன் பர்த்தா ரைஸ், இட்லி, தோசை, ரோட்டி, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கூடையுமே எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.